எஸ் நம்ம பார்க்க போது எஃப்ஆர்ல ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் சிஏசிஎம்ஏ ஃபைனலுக்கு கொஸ்டின் நம்பர் 6, அதாவது எம்டிபியில் மே 2020 கேட்டதுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இது 3 விஷயம் வருது. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான சொன்னேன். புக் ஆன்சரை பாருங்கள், பட் அதில் அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். Blueberry Limited entered into the following transactions during the year ended 31st March 2012. Entered into speculative interest rate options costing 10,000 on 1st April 2010 to borrow 6 lakhs from Exxon Bank commencing on 30th June 2012 for 6 months at 4. The value of option at 31st March 2012 was 15,250. இது வந்து first. B வந்து purchased 6% debentures in Foxconn Limited on 1st April 2011. Their issue date for rupees 1,50,000 as an investment. Blueberry Limited intends to hold the debentures until their redemptions at a premium in 5 years' time. The effective rate of interest on the bond is 8%. Next one is purchased 50,000 shares in Cox Limited on 1st October 2011 for rupees 3.5. each as an investment. The share price at 31st March 2012 was 3.75. increase ஆயிருக்கு. இது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணக்கு வந்து ரொம்ப சிம்பிளான அழகான கணக்குகள். ஆனால் 3 விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த 3 விஷயத்தை நமக்கு டீகோட் பண்ண போகிறோம். டீகோட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம மனசில் இருக்கக்கூடிய கேள்விகள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஏ பாயிண்ட் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு டீகோட் பண்ணிக்கலாம். என்ன கேட்டுக்கிறேன்னா, A entered into speculative interest rate options costing 10,000. அப்போ interest rate option costing 10,000. இது வந்து ஃபினான்சியல் அசெட் நான் சொல்ல வரேன். ஏன் இது ஃபினான்சியல் அசெட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் தானே. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது வந்து டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். எஸ், இட் இஸ் எ டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கூட பரவாயில்ல, புரிஞ்சுட்டா ஒரே தடவை ஈஸியாக இருக்கும். டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன் கணக்கு வந்து நல்லா படித்தா தான் புரியும். அதாவது ப்ளூபெரி லிமிட்டடில் வந்து ஸ்பெகுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஸ்பெகுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் 10,000 சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேள்வி எல்லாமே நம்மள்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. எதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப்ஷன் காஸ்டிங்க ஃபினான்சியல் அசெட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். எஸ், ஏன்னா ப்ளூபெரி லிமிடெட் பெய்டு 10,000 to buy interest rate options. Options means man has the right, not an obligation to pay, to borrow 4%. அப்போ டெஃபினேஷன்ஸ் ஆஃப் இந்தியா 32 என்ன சொல்லுதுன்னா, ஃபினான்சியல் அசெட் அப்படின்றது வந்து கேஷ், ரைட் டு ரிசீவ் கேஷ். அப்போ நம்ம ஃபினான்சியல் அசெட்டை எதை கன்சிடர் பண்ணுறோம்னா, நல்லா கவனிக்கணும். The entered into speculative interest rate option costing 10,000. Entered into speculative interest rate option costing 10,000 to borrow 6 lakh. அப்போ இந்த 10,000 ஃபினான்சியல் அசெட்னா கான்ட்ராக்சுவல் ரைட் டு ரிசீவ் கேஷ். இது வந்து கான்ட்ராக்சுவல் ரைட், நல்லா புரிஞ்சுக்கணும். கான்ட்ராக்சுவல் ரைட் டு ரிசீவ் கேஷ். வேணான்னா நீங்கள் என்ன செஞ்சிடணும், நாட் ஆப்ளிகேஷன்ஸ் டு கெட் அ கேஷ். நல்லா புரிஞ்சுக்கணும். நாட் அன் ஆப்ளிகேஷன். ஆப்ஷன் மீன்ஸ் கம்பெனி ஹேஸ் அ ரைட், நாட் அன் ஆப்ளிகேஷன் டு பாரோ அப் டு 4%. நீ 4% வாங்க, இல்லாட்டி 5% வாங்க, உன்னோட அப்ளிகேஷன் தானே. இப்போ இது வந்து ஃபினான்சியல் அசெட் அப்படின்றது நமக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ வந்து இந்த ஃபினான்சியல் அசெட்டுடைய ரேட் வந்து 1/4/2010 இருக்கு. அதாவது 1/4/2010 அன்னைக்கு தான் இந்த வேல்யூ. ஆனால் நம்ம அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டு 31st 3 தான் பார்ப்போம். அப்போ 31st 3 அன்னைக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா,
எவ்வளோ இருக்கு? 15,250. ஸோ ஹவு மச் இன்க்ரீஸ் யுவர் அசெட்? 5,250. அப்போ ஒரு 3 விஷயத்தை நம்ம கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பிஸ்னஸ் மாடல், அதாவது ஏ பிஸ்னஸ் மாடலா அப்படின்னு கேட்குறாங்க. பிஸ்னஸ் மாடல். அடுத்தது எஸ்பிபிஐ டெஸ்ட் வருதா பார்க்குறீங்க. அப்போ ஏ வந்து நேச்சர் என்னன்னா டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்ற பார்ட் வந்து டெரிவேட்டிவ். பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிடிபிஎல் தான் போகணும். எஃபிடிபிஎல் ஏன் அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆல்வேஸ் வேல்யூடு த்ரூ ஃபேர் வேல்யூ த்ரூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ். எஸ்பிபிஐ டெஸ்ட் இருக்குதா? வாட் யூ மீன் பை எஸ்பிபிஐ டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல், அதாவது சோலி பேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுக்கு அப்ளை ஆகுமா இல்லது ஆகாதா அப்படின்றத ஒரு கேள்வி. அப்போ எஸ்பிபிஐ நமக்கு இருக்குதா அல்லது இல்லையா அப்படின்னு கேட்டால் நல்லா யோசிச்சு தான் சொல்லணும். நாட் அப்ளிகபிள். ஏன் நாட் அப்ளிகபிள்? பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. இது வந்து ஃபினான்ஷியல் அசெட், பிரின்சிபல்லாம் கிடையாது. அப்போ இந்த பாரோ கான்செப்ட் வந்து irrelevant இல்லை. இந்த பாரோ பண்ணுறது வந்து irrelevant. இந்த அசெட்டை மட்டும் நான் போட்டேன். அப்போ வந்து லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் டெரிவேட்டிவ் எஃபிடிபிஎல்லா அப்படின்னு பார்த்தா ஆமாம் பிஸ்னஸ் மாடல் வந்து எஃபிடிபிஎல் தான். எஸ். சரி, என்ன டைப்புன்னு நம்ம பார்த்தாச்சு இல்லையா? இது என்ன டைப்புன்னு நம்ம பார்த்தாச்சு. சரி, ரெண்டாவது பிக்கு போயிடலாம். வாட் அபவுட் பி? பி இஸ் த சேம் கான்செப்ட். பர்ச்சேஸ்டு 6% debentures in Fox Limited at 1st April 2011 for 1,50,000 as an investment. Blueberry Limited intends to hold the debentures until their redemptions at the premium of 5%, 5 years time. The 30% interest is. இப்போ இதான் டீகோட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது டிபென்ச்சர்ஸ். என்ன டைப்பு? டிபென்ச்சர்ஸ். வெரி குட். டிபென்ச்சர்ஸ்னாவே அமோர்டைஸ்டு காஸ்ட் தான் நம்ம போட்டோம். ஏன் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா ஹெல்ட் டு என்ன சார் பண்ணீங்க? பிஸ்னஸ் மாடல் வந்து ஹோல்ட் டு கலெக்ட். என்ன பண்ண போறீங்க? ஹோல்டு டு கலெக்ட். ஹோல்டு டு கலெக்ட் தான். இதுதான் கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம போகணும். நான் மாற்றி போட்டேன், பரவாயில்ல. கிளாசிஃபிகேஷன் எஃபிடிபிஎல். இது வந்து அமோர்டைஸ்டு, இது ஹெல்த் மெச்சூரிட்டி. பிஸ்னஸ் மாடல் தான் வந்து ஹெல்த் மெச்சூரிட்டின்னு கேட்குறாங்க. எஸ், இது ஸ்பெகுலேட்டிவ். டெரிவேட்டிவ்னா வந்து இவங்க தான் ஸ்பெகுலேட்டிவ். இது ஹோல்டு டு கலெக்ட் அப்படிதான் சொல்றாங்க. என்ன சார் ஹோல்டு டு கலெக்ட்னா டிபென்ச்சர்ஸ் வந்து நம்ம வச்சு அது விலையேறும் போது வித்து நம்ம கொடுக்குறோம் தான் ஹோல்டு டு கலெக்ட். வாட் அபவுட் சி? தென் சி நம்ம போய் பார்த்தலாம். பர்ச்சேஸ்டு ஷேர்ஸ். ஷேர்ஸ்ன்னு சொன்னாவே நம்ம கண்ண முடிக்க வேண்டியதான். என்ன சொல்லிட்டாங்க? ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு சொல்லிக்கிறான்னு நினைக்கிறேன். பாருங்க. எஸ், பர்ச்சேஸ்டு 5,000 shares in Cox Limited as an investmentன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னால அப்போ இதுவும் என்னதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுக்கு நீங்கள் எஸ்பி டெஸ்ட் சொல்லவே இல்லையே. ஆமாம், ஹோல்ட்னாவே இந்த சோல்லி பேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எஸ் தான். அதே மாதிரி இங்கே ஷேர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். இருந்தாலும் சோல்லி பேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா ஷேர்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதாவது டிஸ்கனரிஸ் ஆப்ஷன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். அப்போ இதுக்கு நோ தான். இது எதுலையும் சாப்பிடுவாங்க? அது எஃபிடிபிஎல் தான். காம்ப்ரஹென்சிவ் இன்கம் வருமானங்கள் தான் கேட்குறீங்க. எஃபிடிபிஎல் தான் வரும். ஏன்னா எஸ்பிபிஐ நாட் அப்ளிகபிள்னால எஃபிடிபிஎல். சரி, இதுதான் இந்த 3 வரையும் டிகோட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அது ஒரு டெரிவேட்டிவ் ஸ்பெகுலேட்டிவ். பிஸ்னஸ் மாடலில் ஸ்பெகுலேட்டிவ் தான். கிளாசிஃபிகேஷன் எஃபிடிபிஎல் போகணும். எஸ்பிபிஐ வராது. அடுத்து டிபென்ச்சர்ஸ் ஹோல்ட் டு கலெக்ட் இன்வெஸ்ட், ஹோல்ட் டு கலெக்ட் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வரணும், அதே நேரத்தில் உங்களுக்கு ரிடம்ஷன் கிடைக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ
வந்து எஸ்பிபி ஃபார்மெட்டில் வந்து உட்காந்துரும். அப்போ அமௌண்டைஸ் காஸ்ட்லாம் நீங்கள் ஃபஸ்ட் போட்டாகணும். அடுத்தது ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் வைக்கிறீங்க. அப்போ வந்து இதுக்கு எஸ்பிபி மாடல் கிடையாது, எஃப்டிபிஎல். ஸோ இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா, ரிக்வயர்டு ஸோ த ரெலவெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் statements for the year ended 31st March 2002 relating to the financial instruments. Blueberry Limited descends financial assets fair value through profit and loss account only when this unavoidable. Blueberry. எஸ், அப்போ வந்து நம்ம வந்து எஃப்டிபிஎல் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கால்குலேஷனாக போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போட முடியும். ஸோ 31st 3 எல்லாமே நம்ம போடலாம். 31st 3 2012 தான் நடக்குது இல்லையா? என்ன நடக்குது? இந்த பக்கம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டிருக்கோம், இங்கே பேலன்ஸ் ஷீட்டு போட்டிருக்கோம். சொல்லித்தரேன், உண்மை வரணும் சொல்லித்தரேன். ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதே கணக்கு தானே. அப்போ டெரிவேட்டிவ்ஸ் வந்து 10,000 இருந்தது, 15,250 ஆச்சு இல்லையா? 15,250, 10,000 இருந்தது, என்ன ஆயிடுச்சு? 15,250 ஆகுது. அப்போ இது அசட் இன்க்ரீஸ் ஆகுதா? எஸ். அப்போ ஃபினான்சியல் அசட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எவ்வளவு? 5,250 டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 5,250. ஃபஸ்ட்டு கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸாக்டாக விளங்கியிருக்கும். எதனால்? பிகாஸ் அசட் இஸ் இன்க்ரீஸ். இந்த அசட் இன்க்ரீஸ் அதை நம்ம எதில் போட சொல்லிக்கிறோம்? எஃப்டிபிஎல் அப்படின்னா ஃபேர் வேல்யூ த்ரூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் இன்கம் அப்படின்னு என்ன செஞ்சிருவேன்? 5,250 போட்டுருவோம். கரெக்ட்? ஸோ ஃபஸ்ட் கான்செப்ட் முடிஞ்சது, ஏது முடிஞ்சது. இப்போ பிக்கு வரப்போகிறேன். அமௌண்டைசர் காஸ்ட்டில் போட சொல்கிறாங்க. இப்போ லோன் வாங்குறேன். எவ்வளோ லோன் வாங்குறேன்? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பர்ச்சேஸ்டு 6% டிபென்ச்சர்ஸ் 1,50,000 இல்லையா? பர்ச்சேஸ்னால் ஃபிக்ஸட் அசெட்ஸ் தான் வாங்குறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நானாவே ஃபிக்ஸட் அசெட் தானே. அப்போ சாரி, ஃபிக்ஸட் அசெட் சொல்கிறேன், ஃபினான்ஷியல் அசெட்ஸ், தட் இஸ் டிபென்ச்சர்ஸ். எத்தனை பர்சன்ட் டிபென்ச்சர்ஸு? 6% டிபென்ச்சர்ஸ். எவ்வளோ மச்சு? 1,50,000. 2 என்ன? கேஷ் கொடுத்தாங்க சார் வாங்குறேன். எஸ், கேஷ். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் போடணுமா இல்லையா? எஸ். இன்ட்ரெஸ்ட் எப்போ போடுவீங்க? நீங்கள் எப்போ வாங்கினீங்க முதல்ல? 1st April. ஆமாம், 1st April. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் தரணுமா இல்லையா? 6% இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணுறீங்க இல்லையா? 6% போட்டால் எவ்வளோ ஆச்சு? 1,50,000க்கு 6% நீங்கள் போடுறீங்க, இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்க. நான் ஃபினான்ஷியல் அசெட்ஸு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஒரு டிபென்ச்சர்ஸ் நான் வாங்கி வச்சுட்டேன். அப்போ எனக்கு மாதம் வட்டி தருவாங்க இல்லையா? இப்போ வட்டி எப்போ தருவாங்க? 31st March. எழுது. என்னங்க ராடி பண்ணுது? எழுத மாட்டேங்குது. எஸ், அதாவது 1,50,000க்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டி போடணும் இல்லையா? நான் 1,50,000 கொடுத்து நான் டிபென்ச்சர்ஸ் வாங்கினா வட்டி வரணுமா இல்லையா? இப்போ 31st 3/2012 வட்டி வந்துருக்கும் இல்லையா? வட்டி வந்தால் எனக்கு என்னது? கேஷ் தான் உள்ள வரும். ஹவு மச்? 1,50,000க்கு எத்தனை பர்சன்டேஜ் வட்டி? 6% தானே சொல்லிக்கிறீங்க. அப்போ 5,690. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 2 எதுலேருந்து வருது? இன்கம். என்னது? இன்ட்ரெஸ்ட் இன்கம். இதுதான் வந்து. ஆனால் மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தான் இருக்குது உங்களுக்கு? 31st 8% இருக்குது இல்லையா? அப்போ 8% தானே வந்திருக்கணும் உங்களுக்கு. எஸ், ஆமாம், எஸ். அப்போ இது ஃபினான்ஷியல் அசெட் தான்.
இன்கம்ல நம்ம என்ன வந்துருக்கணும், ஃபினான்சியல் அசட்டு அக்கௌண்ட்டு டெட்டார் இன்க்ரீஸ் ஆகிடும் டு ஃபினான்ஸ் இன்கம். ஆக்சுவலாக இதுதான் ரெண்டாவது என்ட்ரி வந்துடும். இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி, இது ரெண்டாவது என்ட்ரி, டியூ என்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து டியூ என்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம். இது ரிசிப்ட் என்ட்ரி. ஆக்சுவலாக இதுதான் செகண்ட், இதுதான் தேர்டு. அப்போ ஏன் இது செகண்ட் சொல்கிறேன் பாருங்க. நான் ஃபினான்ஷியல் அசெட் வாங்கிட்டேன் 1,50,000 கொடுத்து, அதுக்கு எனக்கு வட்டி எத்தனை பர்சன்ட் வரும்னா 8% வரும். இங்கே தான் நான் 6% போட்டேன். 1,80,000 இன்ட்டு 6%. ஆக்சுவலாக என் கைக்கு வந்தது. ஆனால் எவ்வளோ வந்திருக்கணுமா அப்படின்னா 1,80,000 இன்ட்டு 8%, 120, 12,000. ஸோ 12,000 தான் எனக்கு வந்திருக்கணும். அப்போ என்ன வந்திருக்குன்னா ஃபிக்ஸட் அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி 12,000. ஸோ ஃபினான்ஷியல் இன்கம் வந்து 12,000. அப்போ எனக்கு 1,62,000 இருந்திருக்கணும். ஏன்னா 1,50,000 இந்த வட்டி சேர்த்துனா 12,000. ஸோ 1,62,000 தான் இருந்திருக்கணும். ஆனால் எனக்கு எவ்வளோ தான் வட்டி கொடுத்தீங்க நீங்கள். அப்போ அதோடைய காஸ்ட் எவ்வளோ இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில். இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நம்ம போட போகிறோம். எவ்வளவு டிபென்ச்சர்ஸ் 1,83,000. ஆமாம், கரெக்ட். எஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நம்ம போட போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபினான்ஷியல் அசெட் தான். இது வந்து ஃபினான்ஷியல் அசெட்டாக தான் கன்சிடர் பண்ணுறேன். அதே அங்கே ஸ்பெகுலேட்டிவ்ல எவ்வளோ வந்துச்சு 15,250 ரூபாய். இது ஒன்று, இது ஏ, இது பி. பியோட வேல்யூ நம்ம போட்டேன். அடுத்து ஷேர்ஸ் நம்ம பார்ப்போம். 3. இது பி, இந்த பி கான்செப்ட் முடிஞ்சது. சி கான்செப்ட் நான் வரேன். சி கான்செப்ட் ஷேர்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? எஸ். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 3 ரூபா 50 பைசாலேருந்து 3 ரூபா 75 பைசாயே மாறுது. இப்போ 0.75, இப்போ 0.25 இன்க்ரீஸ் ஆகுது. 50,000 இன்ட்டு 0.25 இல்லைங்க, 50,000 இன்ட்டு 0.25. நல்லா பார்த்துக்கணும். 12,500 இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வாங்குறப்ப என்ன நான் போடுவேன், ஷேர்ஸ் தானே வாங்கினீங்க. அப்போ ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் எவ்வளோக்கு வாங்குறீங்க? 50,000 ஷேர்ஸ் எவ்வளோக்கு வாங்குறீங்க? 3 ரூபா 50 பைசாக்கு வாங்குறீங்க. அப்போ 50,000 ஷேர்ஸ் இன்ட்டு 350 எவ்வளோன்னா 1,00,000 நினைக்கிறேன். எஸ், ஓகே, கரெக்டு தான். செக் பண்ணிக்கணும், எதையுமே நம்பக்கூடாது. கால்குலேட்டருக்குலாம் கரெக்டாக போட்டுருக்கணும். ஷேர்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு? 3.5 3.75 இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ 0.25 இன்ட்டு 50,000. ஸோ 100 இன்க்ரீஸ் ஆகிடுது. இப்போ அதே தான் நம்ம ஷேர்ஸ் தான் போடணும். தட் இஸ் ஃபினான்ஷியல் அசெட்ஸ். ஷேர்ஸ்னு போடலாம், அது ஃபினான்ஷியல் அசெட்னு போடலாம். இப்போ இங்கே தான் ஃபினான்ஷியல் அசெட் அக்கௌண்ட் டெட்டா 12,500 டூ கேஷ் போட்டுறதுங்க, டூ இன்கம். ஃபினான்ஷியல் அசெட் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ அப்போ வந்து ஈக்விட்டிஸ் தான் நான் என்ன செய்யணும், இன்க்ரீஸ் பண்ணிட்டு. ஸோ ஃபினான்ஷியல் அசெட் அக்கௌண்ட் டு ஈக்விட்டிஸ். அதை நம்ம இன்கமாக கன்சிடர் பண்ணலாமா கேட்டிங்கன்னா இன்கமாக கன்சிடர் பண்ணலாம் முடியாது. ஏன்னா நம்ம ஷேர்ஸ் வந்து அந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சார் இப்போ ரீமெஷர்டு ஃபேர் வேல்யூ தானே. இப்போ ஃபினான்ஷியல் அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு 12,500 டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஈக்விட்டியை தான் போட்டாகணும். ஏன் ஈக்விட்டியாக நான் போட்டாகணும் அப்படின்னு பார்க்குறேங்க, எனக்கு அவங்க என்ன தான் தர போகிறாங்க, அது இன்கமாக வராது. நம்ம எல்லாமே போய் டக்குன்னு எஃப்டிடியில் போடக்கூடாது. வந்து இன்கம்மாக ஈக்விட்டியாக தான் தருவாங்க. இங்கே தான் நம்ம வந்து மாற்றோம். சார் ஈக்விட்டியாக தான் தருவாங்க அப்படின்னா
அப்போ அது வந்து ஃபினான்ஷியல் அசெட் வந்து ஷேர்ஸ் கேனாட் பி நார்மலி ஹெல்ட் டு மெச்சூரிட்டி அண்ட் தே ஆர் கிளியர்லி நாட் அ லோன்ஸ் ஆர் ரிசீவபிள்ஸு. அப்போ நீங்கள் வந்து இங்கே தப்பாக போட்டிங்களே சார்னு சொல்கிறீங்க. சரி, இன்வெஸ்ட்மெண்ட் தான், எஸ்பிபி இருக்காது. அப்போ எஃபிடிபியில் ஈக்குவிட்டி தானே சொல்ல வரீங்க. அப்போ எஃபிஎன் லோக்கல் வராதுன்னா எஸ், இது வந்து எஃபிடிபிஎல் கான்செப்டில் வராது. ஃபேர் வேல்யூ த்ரூ ஓசிஏ தான் வரும். ஃபேர் வேல்யூ த்ரூ ஓசிஏ. நீங்கள் அப்படின்னா லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, பிகாஸ் இது வந்து ஈக்குவிட்டி ஆயிடுச்சு. ஈக்குவிட்டி அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் என்ன நீங்கள் காமிப்பீங்க? இது இன்வெஸ்ட்மெண்ட் தானே, இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ 1,75,000 ப்ளஸ் 12,500. அப்போ ஷேர்ஸு 1,75,000 ப்ளஸ் 12,500 1,87,500 மாறுமே தவிர அந்த ப்ராஃபிட் வந்து நிற்காது. புரியுதுங்களா? அப்போ ஷேர்ஸ் நான் வந்து 1,75,000 வாங்கினேன், அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு? பிகாஸ் ஆஃப் தட் ப்ரைஸ் இன்க்ரீசஸ். அப்போ அந்த 1,87,500 இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட் சைடில் என்ன பண்ணணும்? இந்த 12,500 எங்கே காமிக்கணும்? சார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிலாம் காமிக்கலாமா அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வி. புரியுதுங்களா? எல்லாத்தோட கேள்வி எங்கே போகணும், ஆனால் அப்படி காமிக்கக்கூடாது. ஏன்னா பிஎன் லோக்கல் 2 தான் காமிக்க முடியும். நம்ம ஒரு விஷயம், ஒன்று நம்ம டிபென்ச்சர்ஸ் ஹெல்ப் மெச்சூரிட்டியாக வாங்கின டிபென்ச்சர்ஸு, இன்னொன்று நம்ம அந்த செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட், ரெண்டுத்தையும் தான் நம்ம காமிக்க முடியுமே தவிர எதை காமிக்க இயலாது. ஸ்டக் ஆகிடுச்சு. ஓகே, கொண்டு வந்துடலாம். அப்போ பிஎன்எல் அக்கௌண்ட்டில் 5,550 கொண்டு வரலாம். டிபென்ச்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம கொண்டு வரலாம். டிபென்ச்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக எவ்வளோ நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா 8% எப்படி ரேட் ஆஃப் இஐஆர்னு சொல்லுவாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் முடிச்சுக்கலாம். அப்போ இந்த கணக்கில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த கால்குலேஷன் தான். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்ஸ், ஸ்பெகுலேட்டிவ்ஸ், நோ எஸ்பிபிஐ. ஷேர்ஸோட கிளாஸிஃபிகேஷன் இல்லைங்களா? ஷேர்ஸ் வந்து எஃபிடிபிஎல்னு கேட்குறாங்க. இப்போ ஷேர்ஸ் கிளாஸிஃபிகேஷன் வந்து எங்கே தான் வரும்? நீங்கள் சொல்கிறது வந்து ஷேர்ஸ் கிளாஸிஃபிகேஷன் ஓசிஐ தானே அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் மனசுலையும் போகும். ஆனால் கிளாஸிஃபிகேஷன் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக் ஓசிஐ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா equity instrument by default FPT company has an option to classify as FOE only shares not held for trading. So why not OCI? Purchase 50,000 shares in waiting. No mention of FCOE elections. Designate financial assets at FPTP only when available. Nothing says we choose FP. But we assume default classification of FPTP. But equity has clearly mentioned, equity has no elections mentioned, but clearly mentioned அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லிடலாம்? FPOCA நல்லா புரிஞ்சுக்கணும். வந்து கிளியராக மென்ஷன் இருந்தால் தான் FPOCA அப்படின்னா எங்கே தான் போகணும்? FPTPL தான் போகணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல அதை பற்றி எதுவுமே சொல்லணும்னு நினைக்கிறேன். So the account numbers of financial statements by the end of 31st March 2022, this investment global recent financial through profit and loss account when this is unavoidable அப்படின்றதுனால நம்ம என்ன செய்யறோம்? FPTPL-க்கு நம்ம கொண்டு போகிறோம். That's all this question is. This question is very important. நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இதை நீங்கள் வச்சுக்காதீங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது நல்ல விஷயங்கள் தான் இல்லைன்னு சொல்ல, பட் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. Yes.